இந்த சட்டங்கள் இருக்கின்ற போதும் அதை நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கின்ற அதிகாரிகளுக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனுமதி எடுக்காமல் கட்டப்படுகின்ற கட்டிடங்களுக்கு உடனடியாக ஃபைன் செலுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை பிரதேச சபை எடுக்க வேண்டும். உண்மையில் கௌரவ உறுப்பினர் ஜவஹர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த பிரேரணையானது உண்மையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களது இந்த பிரதேச சபை சட்டத்திலே குறைந்தபட்சம் எத்தனை பர்ச்சேஸ் காணி அல்லது எந்த அளவு குறிப்பிடப்படாத நிலையில் நாங்கள் இந்த அனுமதியை எத்தனை அளவுக்குள் வழங்க வேண்டும் என்று ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. உண்மையில் நானும் இந்த பிரேரணை சம்பந்தமாக தேடி பார்த்தவன் என்ற வகையிலே 1987 ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தின் பிரகாரமும் 1978 ஆண்டில் 41ஆம் இலக்க UDA நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் கீழும், அதே நேரம் 2021ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட கெசட் பிளானிங் அண்ட் பில்டிங் ரெகுலேஷன் இதில் ஏற்கனவே எமது உறுப்பினர் சமர்ப்பித்திருக்கின்ற ஹவுசிங் அண்ட் டவுன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர்டினன்ஸ் அந்த சாப்டர் 268 இந்த சட்டத்திலும் பப்ளிக் ஹெல்த் ஆர்டினன்ஸ் PHI இன் தொழில்நுட்ப பரிந்துரைகளிலும், அதே நேரம் RDA 1981ஆம் ஆண்டின் 73ஆம் இலக்க வீதி அபிவிருத்தி அதிகார சட்டத்திலும் எந்த இடத்திலுமே ஒரு காணி சட்டத்திற்கு அனுமதிக்கு குறைந்தது எத்தனை பர்ச்சேஸ் அளவு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. அது எந்த இடத்திலுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அப்படி குறிப்பிடப்படவில்லை என்பதற்கான காரணம் நாங்கள் எவ்வளவு குறைந்த அளவு வழங்கலாம் என்பது அல்ல. அதில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அனைத்து சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகள் தான் இந்த 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 அனுமதியை தீர்மானிக்க வேண்டும். இந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த அதிகாரிகள் தீர்மானிக்க வேண்டும். அது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் மக்களின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே நாங்கள் வழங்கப்படுகின்ற அந்த பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையில் அந்த அந்த அளவினை நாங்கள் தீர்மானிப்பது எங்களது தொழில்நுட்பத்தில். உங்களுக்கு தெரியும், எங்களது 7ஆம் பற்றி பிரதேச சபை பிரிவிலே எங்களது கௌரவ உறுப்பினர் குறிப்பிட்டது போன்று உண்மையில் அவர் குறிப்பிட்ட பிரதேசங்களில் மிக அடர்த்தியான சனத்தொகை பெருக்கம் இருக்கின்றது. அங்கே காணி தேவைகள் இருக்கின்றது. காணிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அந்த UDA சட்டத்திற்கு உட்பட்டு பல்வேறு அனுமதிகள் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் நாங்கள் எங்களது பிரதேச சபை சட்டம் இந்த சட்டங்கள் இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பிரேரணையை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே மேற்கூறப்பட்ட சட்டங்களின் பிரகாரம் மாத்திரமே நாங்கள் ஒரு பிரேரணையை நிறைவேற்றலாம். அந்த சட்டத்தை மீறி நாங்கள் ஒரு பிரேரணையை நிறைவேற்றுவோமாக இருந்தால் அது நீதிமன்றத்தில் கேள்விக்குட்படுத்தப்படும். எனவே நாங்கள் இந்த விடயங்களில் மிக தெளிவாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களின் பாதுகாப்பு என்ற வகையில் உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்தின் சுற்றாடல், சுகாதாரம், சுற்றுச்சூழல், அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற விடயங்களை நாங்கள் உண்மையாக கருத்தில் கொள்ள வேண்டும். உண்மையில் காணிகள் எங்களுக்கு போதாமல் இருக்கின்றது, அல்லாட்டி காணிகள் எங்களுக்கு போதாமல் இருக்கின்றபடியால் எங்களுக்கு அனுமதிகள் பெறாமல் அங்கே சட்டத்துக்கு புறம்பாக கட்டடங்கள் கட்டப்படுகின்றது என்பதற்காக நாங்கள் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்க முடியாது. அந்த மக்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கும் எமது பிரதேச சபைக்கும் இருக்கின்றது. எனவே அந்த வகையில் நாங்கள் ஒரு அளவை தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த பிரதேசத்தின் மக்களின் பாதுகாப்பு குறித்து கவனம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே இவ்வளவு சட்டம் இருந்தும் அந்த சட்டத்தினை அதிகாரிகள் நிறைவேற்ற தவறி இருக்கின்றார்கள். அந்த அதிகாரிகள் சட்டத்தை நிறைவேற்றாதன் காரணமாக இன்று புன்னைக்குடா வீதியை பார்த்தீர்களா என்று சொன்னால் பல தோணாக்கள் இன்றும் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பல தோணாக்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தோணாக்களினால் சென்ற தண்ணீர் வெளியேற முடியாத நிலையினால் இன்று எத்தனையோ கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்குகின்றது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிறைய கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இந்த சட்டங்கள் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே அந்த சட்டத்தினை ஒழுங்காக நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிகளும் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே புன்னைக்குடா வீதியிலே மிகப்பெரிய தோணாக்கள் அடைக்கப்பட்டு அந்த காணி மாஃபியாக்களினால் அந்த தோணாக்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த காணி மாஃபியாக்கள் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு இடப்பற்றாக்குறை இருக்கின்றது, நிலப்பிரச்சனை இருக்கின்றது. அதனை பாவித்து அவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் அரச தோணாக்களை எல்லாம் அடைத்து
அந்த குடியிருப்புகளை செய்வதற்கு அந்த மக்களுக்கு காணிகளை வழங்கி இருக்கின்றார்கள். இதனால் அந்த பாவம் அந்த மக்கள் பெருந்தொகை பணத்தை கொடுத்து அந்த காணிகளை வாங்கிய பின்னர் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போது இந்த காணிகளை விற்றவர்கள் முன்னுக்கு வருவதில்லை. அந்த சாதாரண ஏழை குடும்பங்கள் தான் பாதிக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறான ஒரு நிலைக்கு நாங்கள் அவர்களை விட்டுச் செல்லக்கூடாது. நாங்கள் 6 பர்ச்சேஸ் காணி சாதாரணமாக ஜவஹர் கூறியது போல் 6 பர்ச்சேஸ் ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பம் வாழ்வதற்கு தேவையாக இருந்தாலும் ஒரு 10 பர்ச்சேஸ் தான் உண்மையாக வந்து ஒரு காற்றோட்டம் உள்ள சுற்றுச்சூழல் உள்ள ஒரு குடும்பம் வாழ்வதற்கு பெருமையாக இருக்கிறது. எனவே எமது கௌரவ உறுப்பினர் கூறியது போல் குறிப்பிட்ட அந்த பர்ச்சேஸ் அளவினை எவ்வளவுக்கு குறைக்க வேண்டும், எப்படி அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் அந்த சட்டத்தினை அமுல்படுத்துகின்ற தொழில்நுட்ப அதிகாரிகளின் பரிந்துரைகளின் பிரகாரம் தான் நாங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த இந்த சட்டங்கள் இருக்கின்ற போதும் அதை நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கின்ற அதிகாரிகளுக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனுமதி எடுக்காமல் கட்டப்படுகின்ற கட்டிடங்களுக்கு உடனடியாக ஃபைன் செலுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை பிரதேச சபை எடுக்க வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டங்களை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அது சார்ந்து நாங்கள் ஒரு குழுவை நியமித்து எங்களுக்கு எந்த பிரதேசத்தில் எந்த அளவுக்கு உட்பட்டு நாங்கள் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை தெளிவாக எதிர்காலத்தில் எடுப்பதற்கு இந்த சபை பரிந்துரை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு சட்ட சிக்கலான பிரச்சனை. மக்களின் பாதுகாப்பு தான் இது முக்கியம். மக்கள் பாதுகாப்பு மக்களை கொண்டு ஒரு மாட்டு காளைகளுக்குள் அடைப்பதை போல் ஒரு இறுக்கமான பகுதிகளுக்குள் அடைக்க முடியாது. எதிர்கால சந்ததிகள் அவர்களுக்கு காணிகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு இருக்கின்ற காணிகளுக்கு தான் அவர்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து.